வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். தனக்கு ஏற்பட்ட முதல் அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு அப்புறமா ஜோசப் கிட்ட செபாஸ்டியன் அவருக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்களை பத்தியும் கேட்டான். அவரும் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு நாள் சொல்றேன்னு கடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு மேல செபாஸ்டியன் வேலையில மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருந்தது. ஜோசப்பும் பல முக்கியமான தகவல்களை செபாஸ்டியனுக்கு சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஒர்க் ஹெவியா இருந்ததால வேற எதை பத்தியும் பேச நேரமும் அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு வழியா ஒரு 10 நாள் கழிச்சு வேலையில கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நைட் ஷிஃப்ட்ல டியூட்டி கிடைச்சிருக்கு. கிளம்ப வேண்டிய ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் கிடைக்கவும் ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சு ஒரு ஆவரேஜான ஸ்பீடையும் அடைஞ்சிருந்தது. இந்த டைம்ல எல்லாம் செபாஸ்டியனே தனியா ட்ரெயினை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ட்ரெயின் ஆகி இருந்தான். அவன் தான் லோகோ பைலட் சீட்ல உட்காந்து அந்த ட்ரெயினை கண்ட்ரோலும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போதான் ஜோசப் தனக்கு ஏற்பட்ட ஹாண்டடான அனுபவத்தை பத்தி இன்னொரு நாள் சொல்றேன்னு சொல்லி இருந்தது செபாஸ்டியனோட நினைவுக்கு வந்திருக்கு. அப்போ பக்கத்துல உட்காந்துட்டு வந்த ஜோசப் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். சீனியர்னு செபாஸ்டியன் கூப்பிட்டதும் என்னன்ற மாதிரி திரும்பி பார்த்திருக்காரு ஜோசப். இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட பாரநார்மல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களேன்னு தயங்கி கேட்டு முடிச்சான் செபாஸ்டியன். அதை கேட்டவரு திரும்ப ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கண்டிப்பா சொல்லணுமா செபாஸ்டியன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சொன்னா நானும் கொஞ்சம் தைரியமா இருப்பல்லன்னு சொல்லியிருக்கான் செபாஸ்டியன். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஜோசப் பேச ஆரம்பிச்சாரு. நான் சொல்ல போற விஷயம் எனக்கு நேரடியா நடக்கல. ஆனா நீ ஃபீல்டு ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆபீசர் முதல்ல வந்து உனக்கு பிரீஃபிங் கொடுத்தாருல, அவருக்கு நேரடியா நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சாரு ஜோசப். அது கேட்டதும் அப்போ அது உங்களுக்கு நடக்கலையான்னு கேட்டிருக்கான் செபாஸ்டியன். அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே ஆல்மோஸ்ட் எனக்கும் நடந்ததுன்னு வச்சுக்கோயேன்னு சொன்னாரு ஜோசப். சரி சொல்லுங்கன்னு சொன்னதும் ஜோசப் நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சாரு. உனக்கு பிரீஃபிங் கொடுத்த அந்த ஆபீசரோட பேரு டிம். நான் ரயில்வேஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஃபீல்ட் ட்ரைனிங் ஆரம்பிச்சு சில ஷிஃப்ட் போய்கிட்டு இருந்த நேரம் அது. இப்ப எல்லா ட்ரெயின்ஸுமே டீசல் இன்ஜின்ல இருந்து ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிக்கலா மாறிடுச்சு. ஆனா இது நடந்த டைம்ன்றது டீசல் இன்ஜின்ஸே பெருசா வராம ஸ்டீம் இன்ஜின்ஸ் பயன்பாட்டுல இருந்த ஒரு காலம்னு சொல்லியிருக்காரு ஜோசப். ஒவ்வொரு மெயினான ஜங்ஷன் பக்கத்துலயும் ரயில் இன்ஜின்ஸை கம்பார்ட்மெண்ட்ஸை எல்லாம் சரி பண்ண அதை மாடிஃபை பண்ண லோகோ ஷெட்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்க கொண்டு போய் தான் அந்த இன்ஜின்லயே ஆகட்டும் இல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஆகட்டும் என்ன பிரச்சனைன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா அந்த மாதிரியான லோகோ ஷெட்ல 3 ஷிஃப்ட்லயுமே ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான வேலைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த லோகோ ஷெட்ல நிறையவே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு தான். பட் அந்த டைம்ல இப்போ இருக்க மாதிரியான பெரிய வசதிகள் கிடையாது. இதனாலேயே லோகோ ஷெட்ல அந்த டைம்ல சில மரணங்களும் நிகழ்த்திருக்கு. அதுல சில பயங்கரமான விபத்துகளும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாஸ் விட்டாரு ஜோசப். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படிதான் 1973ல ஒரு லோகோ ஷெட்ல ஒரு பழுதான ஸ்டீம் இன்ஜினை ரிப்பேர் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த ஸ்டீம் இன்ஜினோட பாய்லர் வெடிச்சு சிதறி இருக்கு. அந்த விபத்தை யாருமே எதிர்பார்க்கல. அதுல இன்ஜின் பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் 4 பேரு உடனடியா இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம 10 பேருக்கு மேல பலமான காயம் ஏற்பட்டுச்சான். அந்த டைம்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஷெட்டை சரி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தான். ஆனா தொடர்ச்சியா அந்த குறிப்பிட்ட ஷெட்ல மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா வந்துகிட்டே இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்யறவங்க ரொம்பவே அன்ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கவும் இத பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ச்சியா அந்த ஷெட்டோட உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லப்பட்டுட்டே வந்திருக்கு. முதல்ல அவங்க எதையோ சொல்லி சமாளிச்சு பார்த்திருக்காங்க. பட் ஒர்க்கர்ஸ் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் வேற வழி இல்லாம அந்த குறிப்பிட்ட ஷெட்ல நடந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு ஷெட்டுக்கு மாத்தி இருக்காங்க. அப்படி மாத்தினதுக்கு அப்புறமா அந்த பழைய ஷெட்டுக்கு ஒரு பெரிய பூட்டா போட்டிருக்காங்க அங்க வேலை செய்யறவங்க. அந்த இடத்த கண்டிப்பா வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம் தான். ஆனா அப்போ அதுக்கு தேவையான பட்ஜெட் இல்லாததால அதை அப்படியே விட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த இடத்தை சுத்தி வேற ஒரு பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. பூட்டி வச்ச அந்த ஷெட்டுக்குள்ள இருந்து ஏதோ வினோதமான சத்தம்லாம் கேக்குதுன்னும், யாரோ நடக்கிற மாதிரியான பேசிக்கிற மாதிரியான சத்தமெல்லாம் வருதுன்னும், அதே மாதிரி உள்ள இருந்து யாரோ சிகார் பிடிக்கிற ஸ்மெல் எல்லாம் வருவதாவும் அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்க இருந்த ஒர்க்கர்ஸ். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வெளியாட்கள் யாரும் போக வாய்ப்பே கிடையாது.
பிகாஸ் 24/7 அந்த இடத்தை சுற்றி ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. சோ வெளியே இருந்து புதுசா யாரும் உள்ள வர வாய்ப்பே கிடையாது. அப்போ உள்ள ஆள் இருக்கிற மாதிரியான சத்தம் எப்படி கேட்கும்? அதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே விளக்கம், அங்க முன்னாடி ஏற்பட்ட விபத்துல இறந்து போனவங்க தான் அங்க இன்னமும் பேயா நடமாடிட்டு வருவதா ஒரு பயம் அங்க பரவ ஆரம்பிச்சது. எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சா, அதுவும் பேய் இருக்குன்றது சம்பந்தமா தகவல்கள் பரவ ஆரம்பிச்சா, அது அங்க இருக்க எல்லார் மத்தியிலையும் ரொம்ப வேகமாவே பரவிரும். அதுதான் அங்கேயும் நடந்தது. மூடப்பட்டிருந்த அந்த ஷெட்ல பேய் இருக்குன்ற ஒரு தகவல் 3 ஷிஃப்ட்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே பரவ இருக்கு. இத பொய்ன்னு நிரூபிக்க நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயம் அங்க நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்தை தவிர்த்திருக்கலாமேன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா, ஷெட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, டிபார்ட்ல இருக்கவங்களுக்குன்னு எல்லாருக்குமான ரெஸ்ட் ரூம் அந்த சைட்ல தான் இருந்திருக்கு. அது ரொம்ப காலமாவே அங்க இருந்த ஒரு ஃபெசிலிட்டி. அந்த ஷெட் ஆபரேட் ஆகிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பட் எப்போ அந்த ஷெட் மூடப்பட்டு அதுல பேய் நடமாட்டம் இருக்குன்ற ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சதோ, அப்ப இருந்து நைட் டைம்ல அந்த ரெஸ்ட் ரூம் பக்கமே நிறைய பேர் போக பயந்தாங்க. உயர் அதிகாரிகள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. பட் அந்த இடத்துக்கு பக்கத்துல போகவே ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதை பத்தி பேசுறதையே குறைச்சிட்டாங்க. இவங்க என்ன சொல்லியும் கேட்காததால நைட் டைம்ல அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க அதிகாரிகள். இப்படியே ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல ஆயிருது. அப்பதான் ஃபீல்ட் ட்ரைனிங்காக உள்ள வந்தாரு டிம். டிம் ஒரு புது நபர்ன்றதால அந்த பழைய ஷெட்டை பத்தியும் அங்க நடந்த விஷயங்களை பத்தியும் எதுவுமே தெரியாது. அவருக்கு யாரும் சொல்லவும் இல்ல. எல்லார் மாதிரியும் வழக்கம் போல அந்த ரெஸ்ட் ரூமையே அவரும் பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ அவருக்கு முதல் முறையா நைட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு டிம். அதுக்கு அந்த பழைய ஷெட்டை தாண்டி தான் போய் ஆகணும். அப்படி போற சமயத்துல ஒன்னும் தெரியல. ஆனா திரும்பி வரும்போது லாக் பண்ணி இருந்த அந்த பழைய ஷெட்ல இருந்து யாரோ பேசுற சத்தம், நடக்கிற சத்தம் எல்லாம் இவருக்கு கேட்டிருக்கு. இவருக்கு அந்த பழைய ஷெட்டை பத்தி எதுவும் தெரியாததால அவரும் அந்த லாக் பண்ண ஷெட் கிட்ட போய், ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு டிம். அப்போ அந்த பேச்சு சத்தம் சடனா நின்னு போயிருக்கு. திரும்பவும் டிம், உள்ள யாராவது இருக்கீங்களா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிருக்காரு. அந்த சமயத்துல உள்ள இருந்து யாரோ ஒரு நபர் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்டது ரொம்ப நல்லாவே அவருக்கு கேட்டுச்சான். இதை கேட்டதும் உள்ள யாரோ மாட்டிக்கிட்டாங்க போலன்னு நினைச்சு, வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா அந்த டிபார்ட்டோட ஆபீஸ்க்கு ஓடி போயிருக்காரு டிம். அங்க போய் டியூட்டியில இருந்த ஒரு அதிகாரி கிட்ட, சார், அந்த பழைய ஷெட்ல யாரோ மாட்டியிருக்காங்க போல, ஹெல்ப் வேணும்னு கேக்குறாங்க, உடனே வாங்க, என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு டிம். பொறுமையா டிம் நிமிந்து பார்த்த அந்த அதிகாரி எந்த ஷெட்லன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டிம், அதான் சார், டாய்லெட்டுக்கு போற வழியில இருக்கு, அந்த ஷெட்ல இருந்துதான் ஒருத்தர் உதவி கேட்டாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு டிம். இதை கேட்ட அதிகாரி கொஞ்சம் ஷாக் ஆகி, இது பூட்டு போட்டு வச்சிருக்கே அந்த ஷெட்டையா சொல்றேன்னு கேட்டிருக்காரு. அவரும் ஒன்னும் தெரியாம, அந்த ஷெட்டை தான் சார் சொல்றேன், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டிருக்காரு டிம். இது கேட்டதும் இவருக்கு இன்னும் ஷாக் ஆயிருக்கு. டிம் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ டியூட்டியில இருந்த மத்தவங்களும் கிட்ட வந்திருக்காங்க. டிம் சொன்னதை கேட்டு அவங்களும் ஷாக் ஆகி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இத டிம் கவனிச்சதும், ஏன் சார் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க, வாங்க அங்க போய் என்னன்னு பார்க்கலான்னு அவசரப்படுத்தி இருக்காரு. அவங்களுக்கு அந்த ஷெட்ல என்ன பிரச்சனைன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தாலும், ஒருவேளை வேற யாராவது வெளியாட்கள் அவங்களுக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சிருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு சந்தேகமும் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. சோ உடனடியா அந்த அதிகாரி அவரோட அசோசியேட்டை கூப்பிட்டு, அந்த ஷெட்டோட சாவியை எடுத்துட்டு வாங்க, என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி இருக்காரு. சாவியை எடுத்துட்டு டிம்ம கூட்டிட்டு ஒரு 5-6 பேர் அந்த பழைய ஷெட்டை நோக்கி வேக வேகமா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வர வர உள்ள யாரோ இருப்பதற்கான அறிகுறிகள் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குதான். இதை உணர்ந்ததும் அங்க வந்த பலருக்கும் ஒரு பக்கம் பயம் ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்த அந்த அதிகாரி அந்த ஷெட்டை திறக்க சொல்லி இருக்காரு. ஆனா அதை திறக்க தான் யாருமே தயாரா இல்ல. உடனே அந்த சாவியை வாங்கி டிம் கையில கொடுத்து, நீ போய் அந்த ஷெட்டை துறன்னு சொல்லியிருக்காரு. டிம்மும் அந்த சாவியை வாங்கிட்டு போய் கஷ்டப்பட்டு அந்த ஷெட்டோட துருப்பிடிச்ச லாக்க திறந்து அந்த ஷட்டரை மேல தூக்க பார்த்திருக்காரு. ஆனா அது ரொம்பவே டைட்டா இருக்கவும் கூட வந்தவங்க போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஷெட்டோட ஷட்டர் மேல தூக்கப்படுது. உள்ள பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் தான் காத்து இருந்தது. ஏன்னா உள்ள யாருமே இல்ல. அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் காலியான ஷெட் மட்டும்தான். எல்லாரும் அவங்க கையில கொண்டு வந்திருந்த டார்ச் ஆன் பண்ணி சுற்றியும் அடிச்சு தேடி பாக்குறாங்க. பட் உள்ள யாருமே இல்ல. அந்த பெரிய ஷெட்டோட இன்னொரு எண்ட்ல இருந்த கதவும் மூடப்பட்டிருந்தது. டிம்முக்கு அங்க நடக்கிறதையெல்லாம் நம்பவே முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் உள்ள யாரோ ஒரு நபர் இருந்தாருன்றதும் அந்த நபர் உதவி கேட்டாருன்றதையும் உறுதியாவே சொன்னாரு. ஆனா அந்த ஷெட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள யாருமே இல்லாததை பார்த்து
அவருமே ஷாக் ஆகி தான் போனாராம். வந்தவங்க ரொம்ப நேரம் அங்க இருக்க விரும்பாம அந்த இடத்தை பழைய மாதிரியே லாக் பண்ணிட்டு வேக வேகமா ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. பின்னாடியே டிம்மும் ஒன்னும் புரியாம போயிருக்காரு. ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் டிம்ம தனியா கூப்பிட்டு அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட டிம்முக்கு பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நடந்த விஷயமெல்லாம் திரும்ப திரும்ப அவரோட மைண்டுக்குள்ள வரவும் அவரோட பயம் இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போய் படுத்திருக்காரு டிம். படுத்தவருக்கு பயத்தினாலேயே பயங்கரமான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அந்த காய்ச்சல் சரியாகி அவர் திரும்ப டியூட்டிக்கு வர்றதுக்குள்ள அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. டிம் திரும்ப டியூட்டிக்கு வந்ததும் சிலர் நேரடியாவே அவர்கிட்ட இத பத்தி கேட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய ஷெட் பக்கமா பகல் நேரத்துல போறதுக்கே பல ஒர்க்கர்ஸும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. தைரியமா அந்த பக்கம் போன நிறைய பேர் அந்த பழைய ஷெட்ல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு, யாரோ பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருக்குமே டிம் அளவுக்கு நடந்ததே கிடையாது. இப்ப போய் டிம் கிட்ட அதை பத்தி கேட்டாலும் அந்த நிகழ்வு என்னமோ டிம்முக்கு நேத்து நடந்த மாதிரி சொல்லுவாருன்னு சொன்னாரு ஜோசப். இதை அவர் சொல்லி முடிச்சதும் 2 பேருமே அமைதியானாங்க. சில நிமிடங்கள் கழிச்சு சரி இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்கான் செபாஸ்டியன். அதுக்கு பெருசாவெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலையும் எனக்கும் அதே மாதிரி நடக்கிற சத்தம் பேசுகிற சத்தமெல்லாம் கேட்டுச்சு. இதை பற்றி என்னோட சீனியர்ஸ் கிட்ட சொல்லும்போது அங்கே நடந்ததையெல்லாம் என்கிட்டையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த பக்கம் போகிறதையே குறைச்சிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு ஜோசப். மறுபடியும் சில நிமிட அமைதிக்கு பின்னாடி இப்போவும் அந்த பழைய ஷெட் இருக்கா சீனியர்னு கேட்டிருக்கான் செபாஸ்டியன். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஏன் நீ அதுக்குள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செபாஸ்டியன் அதுக்குள்ள சீனியர் தெரிஞ்சா நானும் பத்திரமா இருப்பேன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் பயப்படாத, 15 வருஷத்துக்கு முன்னாடியே அதையெல்லாம் இடிச்சு விட்டுட்டு அதை வேற யூசேஜ்க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஜோசப். அப்படியே பேச்சுவாக்குல இன்னும் இந்த மாதிரி இங்க நிறைய நடந்திருக்குன்னு சொன்னதும் செபாஸ்டியனுக்குள்ள மறுபடியும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. சில நிமிடங்கள் கழிச்சு திரும்பவும் சீனியர்னு ஆரம்பிச்ச உடனே நீ அடுத்தது என்ன கேட்க போறன்னு தெரியும், அமைதியா வேலைய பாரு, இன்னொரு நாள் சொல்றேன்னு அமைதியா இருக்காரு ஜோசப். இதை கேட்டு செபாஸ்டியனும் அமைதியானா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.